ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் டெட் பேப்பர் 1 கொஷின் பேப்பர், அதாவது 17/10/2022 ஆஃப்டர்நூனில் நடந்த கொஷின் பேப்பரில் இருந்தால் இன்றைக்கான கொஷின் பார்க்க போகிறோம். ஒரு மின் விளக்கு அரை மணி நேரத்தில் 5 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. ஒரு மின் விளக்கு வந்து அரை மணி நேரத்தில் 5 அலகுகள் 5 யூனிட் ஓகேங்களா மின்சாரத்தை வந்து பயன்படுத்துதான். 3 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை அது பயன்படுத்தும்னு கேட்டிருக்காங்க. வெரி ஈஸியான சம் தான் ஓகேங்களா. அப்படியே நீங்கள் சொல்லிடலாம், அரை மணி நேரத்துக்கு 5 அலகுகள், 1 மணி நேரம்னா 10 அலகுகள், 1.5 மணி நேரம்னா 15, 2 மணி நேரம்னா 20, 2.5 மணி நேரம்னா 25, 3 மணி நேரம்னா 30 அலகுகள் ஓகேங்களா. அதே மாதிரி தான், அதே தான் ஆன்சர். நானே சொல்லிட்டேன். பாருங்கள், மணி நேரம் அலகுகள், அரை மணி நேரத்துக்கு 5, 1 மணி நேரத்துக்குன்னா அதை அப்படியே 2ஆல் பிரிக்கிறோம் 10, திருப்பி 2 மணி நேரம்னா அதை டபுள் ஆக்கணும் 20, அடுத்து 3 மணி நேரம்னா 30 ஓகேங்களா. அது கூட 10 10 ஆட் பண்ணுறோம். இதுலேருந்து 5 கூட 5 கூட்டணும், 1லேருந்து 2க்கு வந்திருக்கும், அரையிலேருந்து ஒரு அரை சேர்த்தா 1, அப்போ 5லேருந்து 5 சேர்த்து 10, இப்போ 1லேருந்து அடுத்து 2னா இங்கே 10லேருந்து 20, 10 கூட ஆட் பண்ணி 20 அலகுகள், அப்போ 2லேருந்து 3க்கு போச்சுன்னா இதில் 30 அலகுகள். நம்மளுக்கு 1 மணி நேரம்னா 10 அலகுகள் தெரியும், அப்போ 3 மணி நேரம்னா 30 அலகுகள் டைரெக்டாக போட்டுடலாம் ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, 30 அலகுகள் தான் கரெக்டான ஆன்சர். 3 மணி நேரத்தில் வந்து 30 அலகுகள் வந்து மின்சாரத்தை அந்த மின் விளக்கு வந்து பயன்படுத்தும். அடுத்த கொஸ்டின், படத்தில் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு யாது? இந்த படம் கொடுத்துருக்காங்க, லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இலை மாதிரி. இந்த ஷேப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோடு நடுவில் இருக்குது, அதுலேருந்து மேலே பாருங்கள், இது அரை வட்டம் நான் போட்டிருக்கிறது ஓகேங்களா. அதே மாதிரி கீழ் பக்கத்துலேயும் பாருங்கள், கீழே ஒரு சின்ன அரை வட்டம் இருக்குது ஓகேங்களா. இப்போ மேலே ஒரு சின்ன அரை வட்டம் இப்படி இருக்குது, இதுவும் அரை வட்டம், ப்ளூ கலர் ஷேட் பண்ணியிருக்கேன்னா இதுவும் அரை வட்டம் தான், கீழே இதுவும் அரை வட்டம் தான். இது ரெண்டும் சின்னதாக இருக்குது, இது மட்டும் பெரிய அரை வட்டமாக இருக்குது ஓகேங்களா. அப்புறம் அந்த அலகுகளும் நீங்கள் பார்த்துக்கணும், அலகுகள் வந்து எதுக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னு. அதில் அலகு கொடுத்துருக்கிறது எல்லாமே 7 சென்டிமீட்டர் அப்படின்றது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ளது தான் 7 சென்டிமீட்டர். இது நடுப்பகுதின்னு வச்சுக்கணும் ஓகேங்களா. இந்த அரை வட்டத்துக்கு ஆரம் 7 சென்டிமீட்டர், அப்போ இந்த சின்ன அரை வட்டத்துக்கு 7 சென்டிமீட்டர்னு நீட்டாக இந்த நீட்டு பகுதி கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா விட்டம், விட்டம் தான் 7 சென்டிமீட்டர், ஆரம்னா அதில் பாதி, அது 2ஆல் வகுக்கிறதுக்கு சமம். அதே மாதிரி தான் இந்த சைட்லையும் இது ஃபுல்லாக 7, இப்போ கீழே இருக்கிற அந்த அரை வட்டத்துக்கு சொல்கிறேன், ஃபுல்லாக 7னா விட்டம், இதில் பாதி தான் ஆரம், அப்போ 7/2, 7ல் பாதி 3.5 சென்டிமீட்டர் தான் இந்த சின்ன வட்டத்துக்கு, சின்ன அரை வட்டத்துக்கு இருக்கக்கூடிய ஆரம் ஓகேங்களா. இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எல்லாமே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடுறது ஓகேங்களா. சரி, இப்போ நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு, இதில் கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், இதான் நிழலிடப்பட்ட பகுதி, இதனுடைய பரப்பளவு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இது எப்படி போடுறது? இந்த ஃபுல் அரை வட்டம், இந்த ஃபுல்லாக அரை வட்டம் கண்டுபிடிக்கணும், அப்புறம் இந்த சின்ன அரை வட்டம் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. அதை கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் கூட்டுறோம். வேறு என்ன செய்யணும்? இதில் நீளப்படாத பகுதி ஒன்று சின்னதாக ஒன்று இருக்குது, இந்த லீஃப் உள்ள சின்ன அரை வட்டம் ஒன்று இருக்கா, அந்த பெரிய அரை வட்டத்துக்குள்ளே ஒரு சின்ன அரை வட்டம் இருக்குது, அதனுடைய பரப்பளவு முதல்ல இந்த பெரிய அரை வட்டமும் இந்த சின்ன அரை வட்டமும் கண்டுபிடிச்சிக்கணும், பரப்பளவு கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறம் அதுலேருந்து இந்த சின்ன அரை வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா, ஏன்னா இதை நீக்கணும் இல்லையா, இதில் ஷேடு இல்லை, ஷேடு இல்லாமல் இருக்குது அந்த பகுதி, இதை நீக்கிட்டா உங்களுக்கு இந்த நீளப்பட்ட பகுதியின் பரப்பளவு கிடச்சிரும். இப்போ அது மாதிரி தான் போட போகிறோம். அரை வட்டத்தின் பரப்பளவு இது கிடையாது, இது எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன், இது விட்டுருங்க. இப்போ நீளப்பட்ட பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? பெரிய அரை வட்டத்தின் பரப்பளவு மைனஸ் உள் அரை வட்டத்தின் பரப்பளவு, அதுலேருந்து அதை மைனஸ் பண்ணிடணும். அப்புறம் கீழே ஒரு அரை வட்டம் இருக்கு இல்லையா, இப்போ இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இதில் தான் ஷேடு இருக்குது, அப்புறம் இதில் ஷேடு இருக்குது, இங்கே ஷேடு இருக்குது, ஷேட் பண்ணியிருக்காங்க, நீளிட்டுருக்காங்க ஓகேங்களா. அப்போ இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சி அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கிட்டால் இந்த பகுதி மட்டும் உங்களுக்கு கிடச்சிரும். அப்புறம் கீழே இருக்கிற அரை வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிக்கணும். அதுதான் கொடுத்துருக்காங்க, பெரிய அரை வட்டத்தின் பரப்பளவு மைனஸ் உள் அரை வட்டம், இந்த உள் அரை வட்டம் சின்னது
பரப்பளவு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் கீழ் அரைவட்டத்தின் பரப்பளவு, கீழ் அரைவட்டத்தின் பரப்பளவை கூட்டிக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அதுக்கு ஃபார்முலா எழுதியிருக்கேன். அரைவட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா πr²/2. இப்போ இதுவும் அரைவட்டம் தான், πr²/2. இதுவும் அரைவட்டம் தான், πr²/2. ஆனால் அதனுடைய ஆரம் அதில் 6 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும். r² இருக்கு இல்லையா, அந்த ஆரோட வேல்யூ பெரிய அரைவட்டத்துக்கு 7 சென்டிமீட்டர். 7 போகிறீங்க. பையோட வேல்யூ 22/7. ஓகேங்களா? அடுத்தது இதை பாருங்கள். இதுக்கு வந்து ஆரோட வேல்யூ 3.5. ஏன்னா அது வந்து உள்ள அரைவட்டம் சின்னதாக இருக்கும். அது விட்டம் தான் 7 கொடுத்துருக்காங்க. ஆரம் வந்து அதில் பாதி 3.5. அப்போ 3.5 3.5. ஏன்னா r² இருக்குல்லையா, அப்போ 2 தடவை இருக்கணும். அப்போ இந்த ப்ராக்கெட் முடிஞ்சுது. மைனஸ் இல்லை, அந்த இடத்துல ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? இது ப்ளஸ் போட்டிருக்கேன். அடுத்து இந்த பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ கீழே இருக்கிற அரைவட்டம் அதனுடைய ஆரமும் 3.5 இன்ட்டு 3.5. r² இருக்கிறதுனால 2 தடவை பெருக்கிறோம். எல்லாத்துக்குமே டிவைடட் பை 2 இருக்குது. ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கணும், அதை விட்டுறக்கூடாது. அடுத்து என்ன செய்யலாம், இந்த இதெல்லாம் இப்படி அடிச்சிடலாம். இதில் மேலே 7 கீழே 7 இருக்குது, அடிச்சிடலாம். இதில் 3.5 இருக்குது, அது 7ஆல் அடித்தோம் அப்படின்னா 0.5 வரும். அதே மாதிரி இந்த டேர்ம்லேயும் 3.5 7ஆல் அடித்தோம் அப்படின்னா 0.5. இப்போ இதில் மேலே என்ன மீதி இருக்கும், 22 7ஆல் பெருக்கணும் அப்படின்னா 154/2. இதில் என்ன இருக்கும், அந்த மைனஸ் இருக்கும். இந்த 22 0.5 3.5 மூணுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 38.5 கிடைக்கும் /2. அடுத்து இந்த ப்ளஸ் 38 இதெல்லாம் மூணுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 38.5/2. அப்போ இது ப்ளஸ்ஸு இது மைனஸு ஒரே நம்பராக இருக்குது. -38.5/2 ப்ளஸ் 38.5/2. அப்போ இது 0 ஆகிடும். இதில் இந்த மைனஸ் பண்ணால் 0 ஆகிடும். மீதி என்ன இருக்கும், 154/2 தான் இருக்கும். 154 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 77 சதுர சென்டிமீட்டர். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், 77 சதுர சென்டிமீட்டர். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், ஆரம் எது விட்டம் எதுன்னு தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஈஸியாக அந்த சம் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ அடுத்த கொஸ்டின். ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் 15 மீட்டர் 2800 சென்டிமீட்டர் 41 மீட்டர். மேலும் வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 19 செலவாகும் எனில் வயலை சமப்படுத்த ஆகும் செலவு. ஒரு முக்கோண வடிவ வயல் சொல்லிட்டாங்க, அதனுடைய பக்க நீளங்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. மீட்டர் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, வெவ்வேறு அலகுகளில் கொடுத்துருக்காங்க. மீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அந்த வயலை சமப்படுத்துறதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 19 ரூபா ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வயலை சமப்படுத்த ஆகும் செலவு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த முக்கோண வயலின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பரப்பளவு கண்டுபிடிச்சா தான் அதை நீங்கள் சமப்படுத்த முடியும். ஓகேங்க? பரப்பளவு கண்டுபிடிச்சிங்கன்னா சதுர சென்டிமீட்டரோ இல்லை சதுர மீட்டரோ கிடைக்கும். அதை நீங்கள் ஒரு சதுர மீட்டருக்கு, அப்போ சதுர மீட்டரில் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு சதுர மீட்டருக்கு 19 ரூபா சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எத்தனை சதுர மீட்டர் கிடைக்குதோ அதை 19ஆல் பெருக்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ ரூபா ஆகும் செலவு அப்படின்னு தெரிஞ்சிடும். இதை போட்டிருக்கேன் பாருங்கள். 3 பக்க அளவுகள் வெவ்வேறாக இருக்குது. அப்போ இது அசம பக்க முக்கோணம் வெவ்வேறாக போட வேண்டியது தான். ஓகேங்களா? அதை 2 வந்து மீட்டரில் இருக்குது, ஒரு சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போது அதையும் நீங்கள் மீட்டரில் மாற்றிக்கணும். இந்த இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த முக்கோணம் போட்டு 15 மீட்டர் 41 மீட்டர், இது 2800 மீட்டரு, 2800 சென்டிமீட்டர். அதை மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 100ஆல் வகுத்தா போதும். ஓகேங்க? 100ஆல் வகுத்திங்கன்னா 28 மீட்டர் கிடைக்கும். அப்போ இது ஒரு பக்க அளவு. இங்கே கூட போட்டுங்க, 1 மீட்டர்னால் 100 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர்னால் 1/100 மீட்டர். அப்போ 2800 சென்டிமீட்டர்னால் 2800/100 28 மீட்டர். ஓகேங்களா? இது செங்கோண முக்கோணம் கிடையாது. நான் முக்கோணம் இப்படி கூட வரும், நேராக இருந்தால் செங்கோண முக்கோணம், முக்கோணம் இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? முக்கோணம் வெவ்வேறு அலகுகளாக இருக்குது. அதனால் இதுக்கு வேறு ஃபார்முலா, செங்கோண முக்கோணத்துக்கு தான் ஃபார்முலா ½ × b × h யூஸ் பண்ணுவோம். இதில் 3 பக்க அளவுகளும் கொடுத்துருக்கிறதுனால முக்கோணத்தின் பரப்பளவு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். √s × s - a s - b s - c இதுதான் ஃபார்முலா. இதில் எஸ்ன்றது எது அப்படின்னா சுற்றளவு. சுற்றளவை 2ஆல் வகுத்தா கிடைக்கக்கூடியது தான் சுற்றளவில். எஸ்ன்றது சுற்றளவு. ஓகேங்களா? சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கணும் இதில் அப்படின்னா 3 பக்க அளவுகளையும் கூட்டிகிட்டு 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு சுற்றளவு கிடைக்கும். அதுதான் இந்த ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். எஸ் கண்டுபிடிச்சா தான் நீங்கள் பரப்பளவில் நீங்கள் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அப்போ s = a + b + c /2. ஏ வந்து அந்த 3 அலகுகள் எழுதி, ஏ வந்து 15, b 28, c 41, 3 அலகுகளையும் நீங்கள் எழுதிட்டு அதை 2ஆல் வகுக்கணும்.
இப்போ 15 28 41 கூட்டினீங்கன்னா 84 கிடைக்கும். அதை 2ஆல் வகுக்கணும். கீழே டிவைடட் 2 இருக்குது. 84 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 42 கிடைக்கும். இப்போ எஸ்ஸோட வேல்யூ நீங்கள் இங்கே அப்ளை பண்ண வேண்டியதான். எந்த இடத்துல? இங்கே எஸ் நம்மளுக்கு 42 கிடச்சிருக்கு. அப்போ 42 இங்கே போடுங்க. திருப்பி எஸ் மைனஸ் ஏ 42, ஏ வந்து இது, பி வந்து இது, சி வந்து இது. அப்போ எஸ் 42 மைனஸ் 15, 42 மைனஸ் 28, இது பி, இது சி, 42 மைனஸ் 41. ஓகேங்களா? எல்லாமே ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ 42லேருந்து 15 மைனஸ் பண்ணோம் 27. இந்த 42 அப்படியே வச்சுக்கோங்க. இது பெருக்கல் இருக்குது. 42 பெருக்கல் 42லேருந்து 28 மைனஸ் பண்ணோம்னா 14. 42லேருந்து 41 மைனஸ் பண்ணால் 1. ஓகேங்களா? இப்போது இதுலேருந்து ரூட் எடுக்கணும். ரூட் எடுக்கணும் என்ன செய்யணும்? டானாவகத்தில் அதற்குரிய காரணிகள் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? காரணிகளாக பிரிக்க தெரியணும். ஃபஸ்ட்டு 42 எடுத்துக்கோங்க. இங்கே எடுத்துட்டேன். அது 2ஆல் வகுப்படும். அப்போ 21 42. திருப்பி 21 2ஆல் வகுக்காது, 3ஆல் வகுத்துக்கணும். 7 3 21. திருப்பி ஓர் 7 7. அப்போ 2 3 7. இது 3 பிரிக்கணும்னா 42 கிடைக்கும். அதே மாதிரி 27 பாருங்கள். 27 9 3 27, 3 3 9, ஓர் 3 3. அப்போ 3 3 9 93 இருக்குது. அப்போ 3 3 பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு 27 கிடச்சிடும். அடுத்தது 14வது நம்பர். 14 7 2 14, ஓர் 7. அப்போ 2 7 14. 2 7 தான் அதனுடைய காரணிகள். இது எல்லாமே அந்த 42க்கு மேலே இந்த காரணிகளை எடுத்து எழுதுங்க. 2 3 7. 27க்கு மேலே இந்த காரணிகள் 3 3 3 × 3 × 3 எல்லாம் பெருக்கல் எழுதணும். 14 எப்படி எழுதலாம்? 2 × 7ன்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ ரூட் எடுக்கணும் அப்படின்னா 2 நம்பருக்கு ஒரு நம்பரை வெளியில் எடுக்கணும். அதான் கியூப் ரூட்டாக இருந்தால் 3 நம்பருக்கு ஒரு நம்பரை வெளியில் எடுக்கணும். 3 சேம் நம்பர் இருந்ததுன்னா அதில் ஒரு நம்பர் வெளியில் எடுக்கணும். இப்போ இது ரூட் தான், அதனால் ஸ்கொயர் ரூட் தான். அப்போ 2 நம்பருக்கு ஒரு நம்பர். அப்போ 2 தடவை இருக்குது, ஒரு தடவை வெளியில் எடுத்தாச்சு. அப்போ 3 2 3 4 தடவை இருக்குது. அப்போ 2 தடவை வெளியில் எடுக்கணும். 3 3 இந்த 3க்கு ஒரு தடவையும், இந்த 2 3க்கு ஒரு தடவையும். அது 7 பாருங்கள். 2 தடவை இருக்குது, ஒரு தடவை நம்ம வெளியில் எடுத்துடணும். ஓகேங்களா? அடுத்து என்ன செய்யணும்? இது எல்லாத்தையும் பெருக்க வேண்டியதான். 2 × 3 × 3 × 7. 2 3 6, 7 3 21. இது திருப்பி சுருக்கியிருக்கேன். 6 24 பெருக்குன்னா 126 சதுர மீட்டர். அப்போ ஒரு சதுர மீட்டருக்கு 19 ரூபா சொல்லியிருக்காங்க. அப்போ 126 சதுர மீட்டருக்கு 19 பெருக்கல் 126. 19 124 பெருக்குனீங்க அப்படின்னா 2394 ரூபா கிடைக்கும் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பியில் இருக்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பியில். ஓகேங்களா? இந்த 3 சம்மில் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது வந்து 9வது வீடியோ. இதுக்கப்புறம் இது 8வது வீடியோ. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 வீடியோஸ் தான் இருக்குது. ஏன்னா மொத்தம் 30 சம் தான். ஒவ்வொரு வீடியோலையும் 3 சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி போட்டுட்ருக்கேன். அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் நான் கொடுக்குறேன், பாருங்கள். எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.